பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்ற வேண்டும். அப்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டியதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். பொறுமையோடு காத்திருந்தபடியினாலே ஆண்டவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் அருளி செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆண்டவருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நியாயத்தை பெற்றுக்கொள்வோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில். இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நாம் சில நேரங்களிலே பொறுமையை இழந்து விடுகிறோம். எவ்வளவு நாள் கூப்பிடுகிறது, எந்த பதிலும் கிடைக்கவில்லையே, எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லையே, எவ்வளவு நாள் காத்திருந்து விட்டேனே என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில மனம் சோர்ந்து போய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சிலரை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே செய்வார் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையிலே அநேக நாட்கள் காத்திருந்திருக்கலாம். நெடுநாட்களாய் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த நாள் நிறைவேறுதல் வந்துவிட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் பதில் கொடுக்க போகிறார். ஆகவே விசுவாசிப்போம், இன்றைக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம்.
ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாத ஒன்றை நாம் நம்பி இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்பி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஒருவேளை ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக அநேக ஆண்டுகள் காத்திருந்திருக்கலாம். ஆண்டுகள் கடந்து போய்விட்டது, நம்பிக்கையை இழந்து போய்விட்டது. ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சீக்கிரமாய் பதில் அளிப்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த பதிலை எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்றைக்கு அந்த பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று ஆபிரகாமை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தெரியும், நான் முதிர் வயதாகிவிட்டது, என் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்துவிட்டது. ஆனாலும் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். 25 ஆண்டுகள் வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமையோடு காத்திருந்தான். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இன்றைக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றும் கூட இவ்வளவு காலம் நான் ஜெபித்து விட்டேன், எந்த பதிலும் இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நம்பிக்கை இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் நான் நிறைவேற்றுவேன். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. யோபுவின் பொறுமை, அதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தான், சரீரம் முழுவதும் வேதனை, வியாதி, பருக்கள். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவன் தன் நாவில குறை சொல்லவும் இல்லை, ஆண்டவரை பார்த்து ஏனென்று கேள்வி கேட்கவும் இல்லை. யோபு பொறுமையாய் காத்திருந்தான். சரீரம் முழுவதும் உருக்குலைந்து போய்விட்டது, அவ்வளவுதான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் மாம்சம் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு என் மீட்பரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களினாலே அல்ல, என் சொந்த கண்களினாலே பார்ப்பேன் என்று யோபு நம்பிக்கையோடு இருந்தார். கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நீடித்த நாட்கள் அவன் வாழ்ந்து சந்ததியை கண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போனான். ஆகவே இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பூரணமாக வேண்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் கருத்தாயிருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீடிய பொறுமையா இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கு சீக்கிரமாய் உனக்கு நியாயம் கிடைக்கும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொறுமையாய் காத்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் காத்திருந்ததின் ஒரு முடிவை இந்த நாளில் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். எல்லா நன்மைகள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு அருளை செய்யும். அநேக ஆண்டுகளாய் தடைப்பட்ட கர்ப்பத்தின் கனி, அநேக ஆண்டுகளாய் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை, அநேக ஆண்டுகளாய் தடைப்பட்ட வேலை உயர்வு எல்லாவற்றையும் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.